பணியர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட தந்தையையும் காப்பாற்றிய வனத்துறை. 20 மீட்டர் கயிறை மட்டும் வைத்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த 3 குழந்தைகளை செங்குத்தான மலை முகடுகளிலிருந்து காப்பாற்றிக் கொண்டு வந்த சூப்பர் ஹீரோக்களின் கதை. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் மலை கிராமங்களில் உள்ள மக்களை மீட்பதற்கு வனத்துறையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது வனத்தை ஒட்டி வாழக்கூடிய பழங்குடி இனத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் தன்னுடைய 3 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வனப்பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சி அருகே உள்ள குகையில் வாழ்ந்து வருவதும் அவர்கள் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை எனவும் இதுகுறித்து வனத்துறையிடம் அட்டமலை கிராமத்தில் வசித்து வந்த மனைவி கூறினார். அப்போது அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் ஆசிப், அனில்குமார், அனுப் உள்ளிட்ட குழுவினராக சென்று உள்ளனர். மழை பொழிவு ஒரு பக்கம், நிலச்சரிவு ஏற்பட்ட பாதிப்பு முழுவதுமாக மீளாத சூழலில் வனத்தில் செங்குத்தாக இருக்கக்கூடிய மலையின் மீது அதிகாரிகள் சென்று உள்ளனர். அங்கு சென்று பார்த்தபோது 3 குழந்தைகளும் அந்த தந்தையும் குளிரில் நடுங்கியபடி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்து உள்ளனர். இவர்களை பார்த்தவுடன் அவர்கள் நாங்கள் வரவில்லை, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் என வாக்குவாதம் செய்து உள்ளனர். பின்னர் நிலவரம் குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்த பிறகு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் குழந்தைகளின் நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அங்கிருந்த அடுப்பை நெருப்பு பற்ற வைத்து குழந்தைகளுக்கு குளிர் போகும் வரைக்கும் சூடு காண்பிக்கப்பட்டதாகவும், பின்னர் தங்களிடம் இருந்த பெட்ஷீட்டை கிழித்து அவர்களை போற்றி பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கான பணிகளை மேற்கொண்டோம். குழந்தைகள் மிகுந்த பயத்திலும் பசியிலும் இருந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. எங்களிடமிருந்த பிஸ்கட் மற்றும் தண்ணீர் கொடுத்து சாப்பிட வைத்தோம். பின்னர் 20 மீட்டர் கயிறை மட்டும் வைத்து 7 கிலோமீட்டர் தூரத்தை செங்குத்தான பாதையிலிருந்து குழந்தைகளை கீழே கொண்டு வந்தோம். கொண்டு வந்தவுடன் அவர்களுக்கு உணவு, உடை போன்றவை ஏற்பாடு செய்து கொடுத்தோம். தற்போது முகாமில் குடும்பத்தினர் பாதுகாப்பாக நலனுடன் இருக்கிறார்கள் என தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை உச்சியில் வந்து ஒரு 4 பேர் 3 குழந்தைகளோட ஒரு தந்தை 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையினர் வந்து தான் பாதுகாப்பாக மீட்டு வந்தாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் வந்து மிகவும் வைரலாச்சு. அந்த குழந்தைகளை மீட்டு வந்தது எப்படி, அவங்க அந்த இடத்துல தஞ்சம் அடைந்தது எப்படின்னு சொல்லிட்டு டிஎஃப்ஓ உயர் அதிகாரிகள் மற்றும் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். நீங்கள் அந்த குழந்தைகளை வந்து மாரில் கட்டி எடுத்து வந்தீங்க, அப்போ எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ வந்து சார் சொல்லும்போது 20 மீட்டர் கயிறில் வந்து அங்கே வந்து இதாக நிலச்சரிவு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாங்க. அதெல்லாம் தாண்டி தானே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன സവാൾ இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? എന്താ വെച്ചാൽ നമ്മൾ ഫസ്റ്റ് കുട്ടീനെ കാണുമ്പോഴുള്ള അവസ്ഥ വളരെ ദയനീയമായിരുന്നു. പിന്നെ ഷർട്ട് തുണിയൊന്നും ഇല്ലായിരുന്നു ശരീരത്തിൽ. പിന്നെ തണുത്ത് വരച്ചിട്ട് കാലൊക്കെ ഇങ്ങനെ അടിക്കുന്ന വിറയൽ ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ മഴയായതുകൊണ്ട് തീ കത്തിക്കാനൊന്നും വിറകും കാര്യങ്ങളൊന്നും അവിടെ കിട്ടാൻ ബുദ്ധിമുട്ടാണ്. ഫുള്ളും നല്ല നഞ്ഞിട്ടാണുള്ളത്. പിന്നെ ഫുഡില്ല, അപ്പോൾ ഭക്ഷണം കഴിക്കാത്തതിൻ്റെ ബുദ്ധിമുട്ടും കാര്യങ്ങളൊക്കെ അവർക്കുണ്ടായിരുന്നു. പിന്നെ നമ്മൾ പെട്ടെന്ന് കണ്ടപ്പോൾ നമുക്ക് ഭയങ്കര സങ്കടം തോന്നി. എന്താ പറയുക, പറ്റൂല, അങ്ങനത്തെ ഒരു അവസ്ഥയായിരുന്നു ഉണ്ടായിരുന്നത്. നമ്മൾ പെട്ടെന്ന് കാണുമ്പോൾ നമുക്ക് തന്നെ ഒരു കരച്ചിൽ വരും. ഈ ഒരു അവസ്ഥയായിരുന്നു ഉണ്ടായിരുന്നത്. പിന്നെ ഒന്നും നോക്കിയില്ല, പെട്ടെന്ന് സാറ് പറഞ്ഞ പോലെയൊക്കെ കാറൊക്കെ ഇതൊക്കെ ഇട്ട് തുണിയൊക്കെ ഇട്ടിട്ട് ഒരു ബെഡ്ഷീറ്റ് ഉണ്ടായിരുന്നു, ബെഡ്ഷീറ്റ് കീറി പിന്നെ ഇത് കെട്ടാൻ കണക്കാക്കിയിട്ട് കുട്ടീനെ എടുത്ത് വെക്കാൻ കണക്കാക്കിയിട്ട് കയ്യിൽ പിടിച്ച് കൊണ്ടുവരാൻ പറ്റൂല. എന്തായാലും കയറ് റോപ്പ് പിടിക്കണം. അതുകൊണ്ട് കുട്ടീനെ ബെഡ്ഷീറ്റിൽ കെട്ടിയിട്ട് തോളത്ത് ഇത് കെട്ടിയിട്ട് എന്താക്കി കയറൊക്കെ ഇട്ടിട്ട് പിന്നെ എന്താ പറയുക, കുറച്ച് റിസ്ക് ആയിരുന്നു. പിന്നെ എന്തായാലും ദൈവത്തിൻ്റെ സഹായം കൊണ്ട് കുഴപ്പങ്ങളൊന്നും ഇല്ലാതെ കുട്ടി ഇപ്പോൾ സേഫായിട്ട് നല്ല രീതിയിൽ നിൽക്കുന്നുണ്ട്. പിന്നെ ഇപ്പോൾ കുട്ടി വെച്ചാൽ ഫസ്റ്റ് നമ്മളിപ്പോൾ പെട്ടെന്ന് ഫസ്റ്റ് പോയി കണ്ട ആ രീതിയല്ല ഇപ്പോൾ ഉള്ളത്. ഞങ്ങളിപ്പോഴും ഇന്നലെ ഒക്കെ പോയി കണ്ട് അതിൻ്റെ വേണ്ട കാര്യങ്ങളൊക്കെ അന്വേഷിച്ച് കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ ഇപ്പോൾ കുട്ടി ഹാപ്പിയാണ്. കളിപ്പാട്ടങ്ങളും ഡ്രസ്സും കാര്യങ്ങളും പുതപ്പും എല്ലാ സൗകര്യങ്ങളും ഭക്ഷണവും കാര്യങ്ങളൊക്കെ ഇപ്പോൾ
എല്ലാ സൗകര്യവും ഉണ്ട്. ഇപ്പോൾ കുട്ടികളെ മുഖമൊന്ന് തെളിഞ്ഞു, സന്തോഷമുണ്ട്. അതിൽ നമുക്ക് സഹായിക്കാൻ നമ്മൾ എന്താ പറയുക, നമ്മളെ കൊണ്ട് ചെയ്യാൻ പറ്റുന്ന ചെറിയൊരു സഹായമായാലും നമുക്കത് വളരെ ഒരു എന്താ പറയുക, കുട്ടികളെ ഇപ്പോൾ സന്തോഷം കാണുമ്പോൾ വളരെ സന്തോഷമുണ്ട്. പിന്നെ സങ്കടം തന്നെ, വയനാടിൻ്റെ അവസ്ഥ എന്ന് പറഞ്ഞാൽ ഇത്രയും പേരുടെ മരണം എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് പിന്നെ പറഞ്ഞറിയിക്കാൻ പറ്റില്ല. ഇപ്പോഴും കുറേ പേര് അച്ഛനില്ല, അമ്മയില്ല, മക്കളില്ല, കാലും കയ്യും പോയ പല അവസ്ഥയിലുള്ള സീനാണ് ഇപ്പോൾ, നിങ്ങൾക്കറിയാലോ. അപ്പോൾ നമുക്കിപ്പോൾ എന്താ പറയുക, സങ്കടം തന്നെയാണ് എന്തെല്ലാം പറഞ്ഞാലും. இந்த நீங்கள் மீட்டீங்க, அதில் வந்து நீங்கள் குறிப்பாக நீங்கள் அந்த குழந்தைய வந்து கட்டிகிட்டு இருக்கப்போது அந்த குழந்தையோட கண்ணு ரொம்ப பயத்தில் இருந்துச்சு. அப்போ உங்களோட கண்ணும் 2 கண்ணும் பார்த்து சமூக வலைதளங்களில் நிறையா வந்து ஷேர் ஆச்சு. நீங்கள் இல்லைன்னா அந்த குழந்தைங்களை காப்பாற்றிக்க முடியாதுங்கிற மாதிரி கருத்துக்கள் பரவிச்சு. அது அந்த குழந்தைய கண்ணை பார்க்கும்போது நீங்கள் அந்த டைமில் என்ன நினச்சிங்க, என்னென்னு? ആ ഒരു അവസ്ഥയിൽ അവരെ എങ്ങനെയെങ്കിലും എന്ത് വില കൊടുത്തിട്ടാണെങ്കിലും നമുക്ക് അവരെ സേഫായിട്ടുള്ളൊരു സ്ഥലത്ത് എത്തിക്കണം എന്നൊരു തോന്നൽ വന്നു. കൂടെ നമ്മുടെ ടീം മെമ്പേഴ്സ് എല്ലാവരും ഇപ്പം നമുക്ക് എന്ത് പറ്റിയാലും മക്കളെ അവിടെ ആദ്യം എത്തിക്കണം എന്നുള്ളൊരു ചിന്ത വന്നു. അതുകൊണ്ട് പിന്നെ നമുക്കതൊരു പ്രശ്നമല്ല, എത്ര റിസ്ക് എടുത്താണെങ്കിലും നമുക്ക് അവിടെ നിന്ന് എത്തിക്കാൻ തോന്നി. പിന്നെ കയറി വരുന്ന വഴിക്ക് കയറ് ചെറുതായിട്ട് പൊട്ടുകയൊക്കെ ചെയ്തു. എന്നാലും കുഴപ്പമൊന്നും ഇല്ലാണ്ട് നമ്മളെത്തി. പിന്നെ വരുന്ന വഴിക്ക് കല്ലിടിഞ്ഞ് വീണു വരുന്ന വഴിക്ക്. പിന്നെ അത്രയും ദൂരമുണ്ട്, സ്റ്റീഫായിട്ടുള്ള കുത്തനെ കയറ്റാണ്. അപ്പം ആ ഒരു പ്രശ്നമൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ എന്താ പറയുക, ആ മക്കളെ കണ്ടപ്പോൾ നമ്മളനുഭവിക്കുന്ന ഒരുപാട് കാര്യങ്ങൾ അവർ കണ്ടിട്ട് പോലുമില്ല. ഇവൻ ഭക്ഷണം പോലും അവർക്ക് മര്യാദ കിട്ടലില്ല. അപ്പോൾ ഇതൊക്കെ നമുക്ക് കൊണ്ടുപോയി കൊടുക്കാൻ പറ്റിയതും ഒക്കെ വലിയൊരു കാര്യമായിട്ട് ആ സമയത്ത് തോന്നി. പിന്നെ എന്താ പറയുക, നമ്മളിപ്പം അവർക്ക് ചെയ്തു കൊടുക്കാൻ പറ്റുന്ന ഏറ്റവും വലിയ കാര്യമാണ് ഇപ്പം അവരെ ജീവനോടെ അവിടെ എത്തിക്കാൻ പറ്റിയത്. അതുപോലെ തന്നെ അവരൊരു സേഫായിട്ടൊരു സ്ഥലത്തേക്ക് നമുക്ക് എത്തിക്കാൻ പറ്റി. மூன்று குழந்தைகளுடைய உயிர், ஒரு குடும்பத்தை பாதுகாப்பாக இது பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பழங்குடிகள், அதாவது மறைவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழக்கூடிய அந்த மக்களை தான் வந்து போராடி அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு 20 மீட்டர் கயிறை வச்சு மிகப்பெரிய ஒரு உயரத்துலேருந்து அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றி அந்த குழந்தைங்க இப்போ முகாமில் வந்து நல்லா இருக்காங்க. அதுதான் எங்களுடைய வேலை, அதை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சூப்பர் ஹீரோங்கிற செய்யக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் வர மாதிரி இவங்க அந்த குழந்தைகளையும் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றிருக்காங்க. வயநாடு நிலச்சரிவில் இதுபோன்று பலதரப்பட்ட மக்கள் பணி செஞ்சதில் இவங்க பணி மிக முக்கியமானதாக வந்து நம்ம பார்க்குறோம். அதை வந்து தொடர்ந்து வந்து தந்தி தொலைக்காட்சி வந்து பதிவு செய்திருக்கு. களத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் காலினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.